அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேங்க்கில் அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸில் போடுவோம் இல்லையா, எஃப்டியாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வட்டி வந்து எந்த முறையில் கணக்கிடுவாங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மெத்தட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம குவார்ட்டர்லி காம்பவுண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய். வட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7.5%. எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A = P × 1 + R/400 ஹோல் பவர் 4n. இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் வந்து என்னென்ன இருக்குது, P இருக்குது, R இருக்குது, N இருக்குது இல்லையா. இந்த Pங்கிறது என்னென்னா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதுதான் வந்து Pன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். R அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வட்டி சொல்லியிருக்காங்களோ அதுதான் R. N அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதுதான் வந்து N. இப்போ வந்து நம்ம அப்படியே இந்த வேல்யூஸ்லாம் இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ A = Pங்கிறது என்னது, 1,50,000 இல்லையா. ஸோ 1,50,000 × 1 + Rங்கிறது என்னது 7.5% இல்லையா. அப்போ 7.5/400 ஹோல் பவர் 4n இல்லையா. 4n அப்படிங்கிறது 2 இல்லையா, 2 வருஷம் இல்லையா, அதனால் 4 × 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். A = 1,50,000 × 1 + 7.5/400 ஹோல் பவர் 4 2s எவ்வளவு 8 இல்லையா. ஸோ 8. இப்போ இதை கேல்குலேட்டரில் எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்கள் கேல்குலேட்டரில் 7.5 டிவைடிங் சிம்பிள் 400 போடுங்க. போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 0.01875 வருது இல்லையா. இது கூட +1 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.01875 வருது இல்லையா. இது கூடவே உங்கள் கேல்குலேட்டரில் பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் போட்டு 8 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.1602 வருது இல்லையா. ஸோ இது கூட 1,50,000 ரூபாயை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1.1602 × 1,50,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1,74,033 ரூபாய் 25 பைசா வருது. ஸோ A அப்படிங்கிறது என்னது, நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான வட்டி, இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து A வேல்யூ. உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணும், இந்த A வேல்யூ மைனஸ் P வேல்யூ, அதாவது இந்த வேல்யூவில் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போது 1,74,033 ரூபாய் 25 பைசா மைனஸ் 1,50,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 24,033 ரூபாய் 25 பைசா வருது இல்லையா. இதுதான் வந்து உங்களுக்கான வட்டி. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 1,50,000 ரூபாய்க்கு 7.5% வட்டி போட்டால் 2 வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட் எவ்வளவு, 24,033 ரூபாய் 25 பைசா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.